உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 337 வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தப்பட்டு மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் பாபுவிடம் கேட்கலாம். ரமேஷ் பாபு, விவரம். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களில் உள்ள 337 வாக்குப்பதிவு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்களுக்கான அந்த சீட்டுகள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சின்னம் பொருத்தப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக செயல்படுகிறதா என அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ள அந்த சின்னத்தில் 1000 வாக்குகள் போடப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் முறையாக செயல்படுகிறதா என்பதை அறியும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முடிவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் உரிய பாதுகாப்பு பெட்டியில் வைத்து சீல் வைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முழுமையான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.